தர்பூசணிக்கு எதிராக பரப்பப்பட்ட வதந்தியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குமா தமிழக அரசு? தர்பூசணி விவசாயிகளுக்கு குரல் கொடுத்து பேச சட்டப்பேரவையில் ஒருவரும் இல்லையா என விவசாயிகள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூர் பனங்காட்டில் மே 24ஆம் தேதி பனைக்கனவு திருவிழா நடைபெறும் என அறிவிப்பு. பனையின் வாழ்விலை கண்முன் நிறுத்தி பனை சார்ந்த தொழிலை மீட்டெடுக்கும் முயற்சியாக நடைபெறுவதால் மிகுந்த எதிர்பார்ப்பு. விலை வீழ்ச்சியடையும் போது மாற்று வழி தேடாமல் வீணாக சாலையோரம் கொட்டப்படும் விளை பொருட்கள். அரசு செய்ய வேண்டியது என்ன, விவசாயிகள் செய்ய வேண்டியது என்ன? தீர்வை தேடும் சிறப்பு செய்தி தொகுப்பு. சூதாட்டமாக மாற்றப்பட்ட வேளாண்மையில் லாபத்திற்கு உத்தரவாதம் இல்லாததால் பரிதவிக்கும் விவசாயிகள். காய்கறிகள் விலை அதிகரித்ததால் பதறும் அரசுக்கு விலை வீழ்ச்சியின் போது விவசாயிகள் கதறுவது கேட்கவில்லையா என கேள்வி. ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அலைக்கழிக்கப்படும் விவசாயிகள். விளைபொருட்களை கொள்முதல் செய்ய 3 நாட்களுக்கு மேல் காத்திருக்க வைப்பதாக கூறி சாலை மறியல். எங்கே போவோம்? இவங்க அதிக அறிவு கொடுக்கல. வந்து குந்தி 4 நாளைக்கு குந்திருக்கோம், 5 நாளைக்கு குந்திருக்குது ஒரு சனங்க. நாங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு 4 மணி கிளம்பி 6 மணிக்கு வரோம். இங்கே வந்தால் மூட்டையாக இறக்க விட மாட்டேன், வண்டி வாடகைக்கு பிடிச்சிட்டு வரோம். அந்த எங்கள் மூட்டைக்காக அவன் வாடகைக்காரன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவான்? அந்த மூட்டை இறக்கி வைக்கிறதுக்கு இறக்க வைக்க முடியாது. இறக்கி வச்ச மூட்டை வெளியே தூக்கி போடுங்கிறாரு அந்த வாட்ச்மேன். வந்து அரியலூர் போவோம், எங்கே போவோம்? இவங்க அதிக அறிவு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேரட் விளைச்சல் அமோகம். 1 கிலோ கேரட் 15 ரூபாய்க்கும் குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதாக வேதனை. திருப்பி நான் பிடிங்க போடுவோம். ஆள் கூலி எல்லாம் சின்ன ஒரு 40,000 ரூபாய் வந்துடுது. மொத்தம் 1 செலவாயிடுதுங்க. 1 செலவு நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டி வருது. பெரிய லாபமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முழுசாவே லாபம் இல்லை. 4 ஏக்கரா கேரட் போட்டு ஒன்றுமே லாபம் இல்லை. விற்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு. ஆள் கூலி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பூந்தோட்டம் வேளாண்மை அலுவலகத்திற்கு அதிகாரிகளை நியமனம் செய்ய வேண்டும். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தல். உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கோடை மழையால் 1000 ஏக்கர் மிளகாய் பயிர்கள் சேதம். நிவாரணம் வழங்க கோரி கமுதி தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். வெள்ளையி தாக்குதலை கட்டுப்படுத்தாவிட்டால் அடுத்த ஆண்டு ஒரு தேங்காயின் விலை 200 ரூபாய்க்கு சென்றுவிடும். தென்னை விவசாயம் மோசமான நிலையை நோக்கி செல்வதாக தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி வேதனை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பரவல் ரொம்ப அதிகம். விளைச்சல் வந்து 3ல் 1 குறைஞ்சிருச்சு. கடந்த ஆண்டு விற்றதை விட 100% தேங்காய் விலை, கொப்பரை விலை, எண்ணெய் விலை வந்து கூடியிருக்குது. இதை போர்க்கால அடிப்படையில் தக்க நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த தவறினால் தகுந்த இறை விழுங்கிகளை ஒட்டுண்ணிகளை கண்டறிந்து இந்த நோயை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தவறினால் அடுத்த வருஷம் இதே தேதியில் ஒரு தேங்காய் 200 ரூபாய்க்கு விற்கும், இளநி வந்து 300 ரூபாய்க்கு விற்கும். அப்போ மரத்தில் வந்து காய் இருக்காது, குறும்பைகளும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நோக்கி நாடு போயிட்டு இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரியில் மின்கம்பங்களை சரி செய்யாமல் 15 நாட்களாக அதிகாரிகள் அலட்சியம். மின்சாரமின்றி குறுவை சாகுபடி பணிகளை துவங்க முடியாமல் விவசாயிகள் தவிப்பதாக குற்றச்சாட்டு. மழையால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் பயிர் காப்பீடு தொகை இடுபொருட்கள் முறையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை.
வேதாரண்யத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு. பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. குறைதீர்க்கும் கூட்டத்தில் விழுப்புரம் வட்டாட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதம். நெல்லை அருகே வேளாண்மையில் டிராக்டர் ஆதிக்கத்திற்கு மத்தியில் மாட்டு உழவை கடைபிடிக்கும் பொட்டல் நகர் கிராமம். காளையின் கால்பட்டல் மகசூல் அதிகரிக்கும் என்பதால் மாட்டில் ஏர் பூட்டி உழவு செய்யும் கடைசி விவசாயிகள். மாட்டுக்கு பசு மாட்டுக்கு மானியம் கொடுக்காங்க. நம்ம மாட்டுக்கு காளை மாட்டுக்கு ஒன்றும் மானியம் இல்லை. ஆனால் கொடுப்பாங்கன்னு கேட்கல. கேட்டால் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கேட்கலாம் நினைக்கும். மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பச்சை பயிறு கொள்முதல் தொடக்கம். பச்சை பயிறு 1 கிலோ 86 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய நடவடிக்கை. விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் பச்சை துண்டு முக்காடு அணிந்த விவசாயிகள் போராட்டம். குறைதீர் கூட்டம் சம்பிரதாயத்திற்காக நடைபெறுவதாகவும் குறைகள் தீர்க்கப்படுவதில்லை எனவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. மாவட்டத்தில் விதை நெல் கிடைக்கவில்லை. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு சில விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. அதோடு அல்லாமல் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு கிடைக்கவில்லை. அதோடு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் சம்பிரதாயக்காக